الرحمن الرحيم كما أن السلطان العظيم صاحب القدرة ஒரு மிகப்பெரிய அதிகாரம் உள்ள ஒரு மன்னன் யபஅஸு அபீதஹு வ குத்தாமஹுல் ஹாஸீன இலா அத்ராஃபில் மம்லகத்தி தனக்கு நெருக்கமான அடியார்களையும் பணியாளர்களையும் இலா அத்ராஃபில் மம்லகத்தி தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பல பகுதிகளுக்கு அந்த அரசர் அனுப்புகிறார். அனுப்புவதோடு மட்டும் இல்லாமல் யுஃபவ்விலு இலைஹிம் அல் இஹ்தியார் அந்த அரசர் அனுப்பிய தன்னுடைய பணியாளர்கள் தன்னுடைய ஹாதிம்களுக்கு சில இஹ்தியாரை ஒப்படைக்கிறார். அந்த அரசர் என்ன செய்யறான்? இஹ்தியாரை ஒப்படைக்கிறான். அதே போன்று ஒத்தஸர்ருஃப மேலும் என்னது அதிகாரத்தை என்ன செய்யறான்? ஒப்படைக்கிறான். இஹ்தியார் அந்த முடிவெடுக்கக்கூடிய இஹ்தியார் சுய முடிவு எடுக்கக்கூடிய விருப்பத்தையும் அதிகாரத்தையும் அந்த அரசர் தான் அனுப்பிய அடியார்களுக்கு தருகிறான். எந்த விஷயத்துல? ஃபில் உமூரில் ஜுஸிய்யத்தி சிறிய ஜுஸியான நிர்வாக விஷயத்துல, அல் முத்தஅல்லிகத்து பிர்ரஇய்யத்தி வஷ்ஷஅபி மக்கள் தொடர்பான இருக்கா இது? மக்கள் தொடர்பான சின்ன சின்ன விஷயங்கள்ல முடிவெடுப்பதற்கும் அதிகாரம் செய்வதற்கும் அந்த ஒரு உரிமையை அந்த அரசர் தன்னுடைய அடியார்களுக்கு தான் அனுப்பிய அடியார்களுக்கு தர்றார். எப்படிப்பட்ட சிறிய நிர்வாக விஷயம்? மாலம் யஸ்துர் ஹுக்முன் சரீஹுன் மின் ஜானிபிஹி அந்த அரசரிடமிருந்து வெளிப்படையாக உத்தரவு வராத நிலையிலே, அந்த அரசரிடமிருந்து வெளிப்படையான உத்தரவு எதுவும் வராத நிலையில சிறிய நிர்வாக விஷயத்துல முடிவெடுப்பதற்கும் அதிகாரம் செலுத்துவதற்கும் அரசர் என்ன செய்யறாரு? தான் அனுப்பிய அடியார்களுக்கு உரிமை கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயமும் என்னன்னா, ஒரு மன்னர் என்பவர் ஃபசுல்தானு பி நஃப்ஸிஹி லா யதவஜ்ஜஹு வலா யதஸர்ரஃபு ஃபில் மஸாயிலில் ஜுஸிய்யத்தில் மர்பூதத்தி பிர்ரஇய்யத்தி மக்களுடன் தொடர்புடைய அல் மர்பூதத்து பிர்ரஇய்யத்தினா மக்களுடன் தொடர்புடைய சிறிய விஷயத்துல மன்னர் நேரடியாக என்ன செய்வதில்லை. ஒரு முதலமைச்சர் நேரடியா என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. ஒரு பிரதமர் நேரடியா வந்து இந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையான்னு என்ன செய்யறதில்ல, இண்டிவிஜுவலா அவங்க இறங்கி வந்து என்ன செய்யறதில்ல, ஈடுபடுறதில்லை. அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. பிரதமர் கீழே, முதலமைச்சர் கீழே அமைச்சர்கள், அந்த அமைச்சர்களுக்கு கீழே இப்படி என்ன செய்யுது அதிக ஆபீசர்கள், இப்படி தாசில்தாரு விஏஓ இப்படி என்ன செய்யுது, இப்படிதான் அதிகாரம். வலா யஸ்தகிலோ அந்த அரசர் ஈடுபட மாட்டார் பி தத்பீரி உமூரிஹிமில் ஜுஸிய்யத்தி சிறிய விஷயத்தை நிர்வகிப்பதிலே அவர் ஈடுபட மாட்டார். யாரு? அந்த அரசர். அவர் போய் உட்காந்து இந்த கம்பத்துல ஒரு ஊர்ல ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான் அல்லது ஒருத்தன் வந்து திருட்டு போயிருச்சு, இதை உட்காந்து முதலமைச்சர் பார்த்துக்கிட்டு இருப்பாரா? பார்க்க மாட்டாரு. அவர் நேரடியாக ஈடுபட மாட்டாரு. அப்ப என்ன செய்வாரு? வல் யுஃபவ்விலு அம்ரஹும் அவர்களுடைய காரியங்களை ஒப்படைப்பார். இலா நாயிபிஹில் அஸ்கரி அவிஷபி அஸ்கரினா இராணுவம், தனக்கு நாயிபாக இருக்கக்கூடிய இராணுவம் அல்லது அஷாபினா மக்கள் சார்ந்த பிரதிநிதியிடம் ஒப்படைப்பார். என்ன செய்வாரு? தான் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரதிநிதி இருப்பார். அந்த பகுதிக்கு தலைவர் இருப்பாரு, அந்த பகுதிக்கு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருப்பாரு, எம்பின்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்படி அவங்கள்ட்ட என்ன செய்வாரு? ஒப்படைக்கிறாரு. அப்படி ஒப்படைச்சோன நாயிபி அந்த பிரதிநிதியா நியமிக்கப்பட்டாங்கல்ல
அவங்களுடைய பரிந்துரையை அடியார்களுடைய விஷயத்திலே அவர்களுடைய வசீலாவை யார் ஏத்துக்குவா? அரசர் ஏத்துக்குவார். ஒரு எம்எல்ஏ சொல்றாரு அல்லது ஒரு எம்பி சொல்றாரு, அது என்ன ஆகும்? மேல வரைக்கும் இவங்களுடைய பரிந்துரையும் இவங்களை கொண்டு வசீலா தேடும் போது என்ன செய்யும்? ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, அப்ரூவ்டு வேணும், உடனே அப்ரூவ்டு கிடைக்காது. அந்த பகுதி எம்எல்ஏ கரெக்ட் பண்ணி அவரை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா அவர் என்ன செய்வாரு? அமைச்சர்கள்ட்ட போய் சொல்லுவார், எங்க ஊரு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த ஃபைலை நகர்த்துவாரு. அப்படி நகர்றதுதான். ஓகேவா? இப்ப இந்த உதாரணத்துடைய நோக்கம் என்ன? முஷ்ரிக்கீன்கள் இவ்வாறு தவறாக ஒப்பீடு செஞ்சிட்டாங்க. அந்த அரசருடைய இடத்துல அல்லாவையும் அவனுக்கு நெருக்கமான அதிகாரிகள் அவர்களுக்கு சில அதிகாரங்களை வழங்குகிறான், அவர்கள் மன்னனிடம் மக்களுக்காக பரிந்துரை செய்கிறார்கள். அதுபோல அல்லாவுக்குன்னு சில நெருக்கமான அடியார்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தெய்வீக உலூகியத்துல பங்கு இருக்குன்னு வந்துருச்சு. என்ன இருக்கு? இந்த அரசருடைய இதை ஒப்பிட்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய உலூகியத்தை அவங்கள்ட்ட என்ன இருக்கு? அந்த அடியார்களுக்கு இருக்கு. அவங்க அல்லாஹ்வோட நமக்காக என்ன செய்வாங்க? பரிந்துரை செய்வாங்கன்னு அல்லாவை மன்னனுக்கு ஒப்பிட்டு கொண்டாங்க. இதுதான் இந்த நூல் ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்தி. தொடர்ந்து சொல்றாரு, சரி இப்படி இருக்கிறதுனாலே வழிகேடு ஏற்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஃபகதாலிக, மேல் சொன்ன உதாரணத்தின் பிரகாரம் தான் அல் மலிக்குல் முத்தலகு அல்லாஹுல் வாஹிதுல் கஹார், முழுமையான அரசனாக அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான். முழுமையான அல் மலிக்குல் முத்தலக் யார் தான்? அல்லாஹ், முழுமையான ஆட்சியாளர். அவன் ஒருவன் தான். அல் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆள்பவன் தான். ஆனா அந்த அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? ஹஸ்ஸ பால இபாதிஹி, தன்னுடைய சில அடியார்களுக்கு குறிப்பாக்கினான். பி ஜாயிசத்தில் உலூஹியத்தி, அவளுக்கு உலூஹியத்துடைய தன்மையை அல்லாஹ் பரிசாக வழங்கி இருந்தான். தன்னுடைய சில அடியார்களுக்கு என்ன செஞ்சான்? உலூஹியத்துடைய தன்மையை அல்லாஹ் என்ன செஞ்சான்? வழங்கினான். இதுதான் முஷ்ரிக்கீன்களுடைய தவறு. அவங்க பரிந்துரை செஞ்சாங்க, பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. அந்த உலூஹியத்துடைய தன்மையே என்ன செஞ்சாங்க? அந்த அடியார்களுக்கு பொருத்தி பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அடியார்கள் மூலமாக அவர்களுடைய பொருத்தமும் கோபமும் அல்லாவின் மற்ற அடியார்கள் மற்றும் படைப்புகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதினார்கள். அந்த சில அடியார்கள் என்ன செஞ்சா, அவங்க கோபப்பட்டா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சுயமாக அவங்க பொருந்திக்கிட்டா அவர்கள் மேல, மற்ற அடியார்கள் மேல என்ன செஞ்சிடும்? ஏன்னா இவங்க அல்லாவுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு கருத ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, வயத்தகீதுன உஜூபத் தகர்ரபி விஹாவுலா இல்லதி இந்தஹும் ஜாயிஸத்துல் உலூஹியத், தெய்வத்தன்மையினுடைய பங்கு வழங்கப்பட்ட இவர்கள் மூலம் அல்லாவிடம் நெருக்கம் பெறுவது அவசியம் என்று நம்பினார்கள். அல்லாட்ல நேரடியால நம்ம என்ன செய்ய முடியாது? அல்லாட்ட நேரடியால நம்ம என்ன செய்ய முடியாது? இதுவா முடியாது. இவங்க மூலியமா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாவிடம் நெருக்கம் பெறுவது அவசியம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அகீதா கொண்டாங்க. லியகூன லஹும் ஷரஃபுல் கபூல் மின் ஜானிபில் மலிக்கில் ஹகீகி, உண்மையான அரசனாகிய அல்லாவிடமிருந்து தங்களுக்கு கபூலியத் சிறப்பு பெறுவதற்கு. எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல்லது லஹு முல்கு சமாவாத்தி வல்லார்ல, வானம் பூமியுடைய அரசாட்சி யாரிடத்துல இருக்கிறதோ அந்த உண்மையான அரசனாகிய அல்லாவிடமிருந்து ஒரு கபூலியத்தான சிறப்பு ஏற்பட வேண்டும் என்றால் உலூஹியத்து வழங்கப்பட்ட இந்த அடியார்களுடைய நெருக்கம் என்னது? அவசியம். இவங்க மூலியமா தான் அல்லாஹ்வை நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அவங்க அகீதா கொண்டாங்க.
அது மட்டும் இல்ல, ஒலி யஷ்ஃபாலஹும் ஹாவுலாயில் மக்சூசூனல் முத்தஷர்ரஃபூன், சிறப்பு பற்ற இவர்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஃபில் உமூரில் முஷ்கிலத்தி, சிக்கலான கடினமான விஷயங்கள்ல, முஷ்கிலான என்னது, சிக்கலான விஷயங்கள்ல இந்த குறிப்பாக்கப்பட்ட சிறப்புப்பட்டவர்கள் அவர்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அகீதா கொண்டார்கள். இவங்கதான் நமக்கு என்ன செய்யணும், பரிந்துரை செய்யணும். அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு அவர்கள் செய்யும் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நம்ம அல்லாஹ்ட்டலாம் கேட்க தேவையில்லை. அல்லாஹ்ட்டே கேட்கணும். இவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னா இவங்க கேட்டுருவாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, போனாங்க. இதனுடைய விளைவு எங்க போச்சு அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்பு, இந்த ரஜா, இந்த ஆதரவும் தவறான கற்பனையும் எப்படி போயிருச்சுன்னா, யூ ஜவ்விசூன சுஜூத, அப்ப அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யற மாதிரி இவங்களுக்கும் சஜிதா செய்வதை ஜாயிஸ் ஆக்கினார்கள். இந்த குறிப்பாக்கப்பட்ட அடியார்கள், ஹாவுலாயில் இபாதில் மக்சூசீன, இந்த குறிப்பாக்கப்பட்ட அடியார்களுக்கு சஜிதா செய்வதை ஜாயிஸ் ஆக்கினார்கள். அது மட்டும் இல்ல, அவர்களுக்காக பலியிடுவதும் அனுமதிக்கப்பட்டதாக கருதினார்கள். அப்ப அவங்க பேரை சொல்லி, அந்த நல்லடியாருடைய பேரை சொல்லி, பிஸ்மி அவங்க பேரு அப்படின்னு சொல்லி அறுக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய பெயர்களை கொண்டு சத்தியம் செய்வது. என்ன செய்யறது, அவருடைய பெயர்களை கொண்டு சத்தியம் செய்வது. அத்தியாவசியமான நேரங்கள்ல, லரூரியத், அத்தியாவசியமான நேரங்கள்ல அவர்களை கொண்டே உதவி தேடுவது. என்ன செய்யறது, அந்த அடியாருடைய பேரை சொல்லி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன செய்யறது, தேடுவது. எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, குன் ஃபயகுன் என்கிற ஆற்றலே அவர்களுக்கு இருக்கிறதாக தரிப்படுத்தினார்கள். குன் ஃபயகுன் ஆற்றல் அவர்களுக்கு இருப்பதாக தரிப்படுத்தினார்கள். ஷஃபாத் வசீலா இருக்கா அப்படின்னா இருக்கு. இந்த வஹாபிகள் என்ன செய்வாங்கன்னா, இங்கதான் பாத்தீங்களா, இவங்களும் வழிமாறுகளை கொண்டு வசீலா தேடுறாங்க. அல்லாஹ் பாருங்க குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஏன் அவங்களை இது பண்ணீங்கன்னா அவங்க அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கி வைப்பார்கள். இதோட நின்றுறாங்க. வசீலா கூடாதுன்றதுல யாரும் இங்க சொல்ல வரல. அவங்க அப்படியே போய் எங்க போயிட்டாங்க, அவங்கள சஜிதா செஞ்சாங்க, அவங்களுக்கு பலியிட்டாங்க அவங்க பேரை சொல்லி. அப்புறம் என்னது, சத்தியம், அவருடைய பெயர்களை கொண்டு சத்தியம் செஞ்சாங்க. குன்ஃபயக்குன்ற ஆற்றல் யாருக்கு இருக்கு, அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி உலூஹியத்தை அவங்க சுயமாக அவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னதுனாலதான், சொல்லி இந்த காரியங்கள்லாம் செஞ்சதுனாலதான் அவங்க என்னவானாங்க, முஷ்ரிக்கீன்களாக ஆனாங்க. ஒருத்தர இது இல்லாம இருந்தா எப்படி அவர் முஷ்ரிக் ஆவாரு? அப்ப அல்லாஹ்வுக்கு நெருக்கமான சில அடியார்கள் இருக்காங்க, அவங்க அல்லாஹ்ட்ட நமக்காக பரிந்துரை செய்வாங்க. எனவே அவர்களை வணங்கலாம், அவர்களுக்காக பலியிடலாம், அவர்களுக்கு உதவி, அவர்கள்ட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, அகீதா கொண்டாங்க. இப்படிதான் இணை வைப்புல அவங்க என்ன செஞ்சாங்க, விழுந்தாங்க. ஹத்தா இது ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு போயிருச்சு, நஹது என்னது, செதுக்க தொடங்கினார்கள். என்ன செஞ்சாங்க, செதுக்க தொடங்கினாங்க. சுவர ஹாவுலாயில் முத்தஹல்லிகீன், பிஹிலாத்தில் உலூஹியத், அந்த உலூஹியத் தெய்வீக தன்மை வழங்கப்பட்டதாக இவர்கள் கருதிய
அந்த நபர்களுக்கு கற்களாலும், ஹஜராலும், சுஃபுர் பித்தளையாலும், நுஹாஸ் செம்புகள் போன்றவற்றாலும் செதுக்க தொடங்கினார்கள். கல்லால சிலை, பித்தளையால சிலை, செம்பால சிலை, இப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? செதுக்க தொடங்கினாங்க. அது மட்டும் இல்ல, வஜாலு தில்க சுவரல் அஜ்சாமல் மன்ஹூதத், செதுக்கப்பட்ட அந்த உருவங்களை இவர்கள் அந்த மனிதர்களுடைய அசல் ரூஹுக்கு முன்னோக்குகின்ற இடமாக ஆக்கினார்கள். உதாரணமா ஒருத்தர் அவங்க ஒரு அடியார அவங்க வணங்குறாங்க, அவங்க சிலை, அங்க போய் அவங்க பிரார்த்தனை பண்ணா அந்த அந்த மனிதருடைய ரூஹ என்ன செஞ்சிருவாங்க? வந்துடும், இறங்கிரும். கிபுலத்தன் அப்படித்தானே சில அந்த இதுவே என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இதுக்குள்ள வந்து இதுல முத்தி போனவங்க எல்லாம் இதனுடைய, அதனாலதான் சில பேர் இதை தடை செய்யறாங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம இப்படி அன்பு, பிரியம், பாசம் அதெல்லாம் ஓகே, வீட்டிலேயே உருவப்படத்தை பெருசா மாட்டி வச்சுக்கிறது. இன்னைக்கும் நிறைய முஸ்லீம்கள் வீட்டுல என்ன செய்யறது? இந்த தர்காவுடைய போட்டோவை போட்டு காலையில ஆனா அதுக்கு பூ வைக்கிறது, விளக்கு ஏத்துறது. காலையில இந்த இந்துக்கள் வீட்டுல வந்து சாமிக்கு காலையில ஆனன்னு இது பண்ற மாதிரி தர்கா போட்டோ வச்சுக்கிறது. தர்கா போட்டோன்னா இதை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு டெய்லியும் காலைல அதுக்கு பூ வைக்கணும். வச்சு அங்க நின்று என்ன செய்யறது? அங்க ரூஹ வந்து என்ன செஞ்சிடும்? அப்ப என்ன செஞ்சாங்க? அந்த செதுக்கப்பட்ட அந்த உருவங்கள் கிபுலாவாக இருந்தது. எதுக்கு கிபுலா? லி தவஜ்ஜி அர்வாய் ஹாவுலாய் ரிஜால், அந்த மனிதர்களுடைய ரூஹுகளை நோக்கி வழிபடுவதற்கான ஒரு கிபுலா. இந்த போட்டோல இந்த உருவத்துக்கு முன்னாடி நின்றா அவங்கள்ட்டே நின்று சஜ்தா செஞ்ச மாதிரி. ஓகேவா? அப்ப அல்லாஹ் மிகப்பெரிய மன்னன், அவனுக்கு நெருக்கமானவர்கள் அமைச்சர்கள், அதிகாரிகள், அவர்களுக்கு உலூஹியத்துடைய அதிகாரங்கள் உண்டு. அவர்கள் அல்லாவிடம் பரிந்துரை செய்வார்கள். அவர்களை வணங்கினால் அல்லாவிடம் நெருக்கம் கிடைக்கும். அவர்களுக்கு சஜிதா, பலி, உதவி தேடுதல் போன்றவை செய்யலாம் என்று இவர்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். இப்படித்தான் அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாவுக்கே உரிய தெய்வீக தன்மையை, உலூஹியத்துடைய தன்மையை வேறொருவருக்கு கொடுப்பதனால ஷிர்க்ல விழுந்துட்டாங்க. இதான் ஷிர்க். ஓகேவா? அப்ப நாம உலூஹியத்துடைய தன்மையை இன்னொருவருக்கு நாம் பொருத்தி பார்க்கிற போது அது இணை வைப்பாயிரும். வாசிங்க, வாசிக்கிறீங்களா? ஷிர்க்ல இருந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஷிருக்கு, இப்போ இந்த ஷிருக்கு, அந்த முஷ்ரிக்கீன்கள் அவங்களுடைய அந்த இணை வைப்பு ஷிருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஷிர்க்குக்கான தாரிஃப், அதனுடைய அது ஷிர்க்குனா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஐ யுஸ்பித லிகைரில்லாஹி தஆலா ஷைஇன் மின் சிஃபாத்தில் முஹ்தஸதன் பிஹி, அல்லாஹுக்கு மட்டும் உரித்தான தன்மைகளிலிருந்து ஒரு தன்மையை மற்ற ஒருவருக்கு இருப்பதாக, அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு இருப்பதாக உறுதிப்படுத்துவது இணை வைப்பு என்பதாகும்.
அப்படிங்கிற மாதிரி தாரீஃப் உதாரணம் சொல்றாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு உதாரணம் சொல்றாங்க, தஸர்ருஃபு ஃபீ ஆலமில் பில் ஆலமி பில் இராதத்துன். உதாரணம் பார்த்தா அல்லாஹ் வந்துட்டு அவனுடைய தன் நாட்டத்தை கொண்டே அவன் எல்லாத்தையும் வந்துட்டு அதிகாரம் செய்வான். அல்லாஹ்வினுடைய அதிகாரம் வந்துட்டு அவனுடைய நாட்டம், அவன் எப்படி நாடுறானோ அதன்படி நடக்கும். இந்த தன்மையை வேற ஒருவருக்கு வைத்தால் அது ஷிர்க் ஆகிவிடும். அல்லதி யுஅப்பிர் அன்ஹு குன் ஃபயக்கூன், அதாவது அந்த குன் ஃபயக்கூன் என்பது அல்லாஹுக்கே உரித்தான ஒரு தன்மை. அது அல்லாஹ் அவனுடைய நாட்டம் படி அல்லாஹ் வந்து இந்த எல்லாத்தையும் அதிகாரம் செய்யறதுக்கு அது ஒரு உதாரணமா சொல்றாங்க. இந்த குன் ஃபயக்கூன் என்ற இந்த தன்மை அல்லாஹ் நாடினால் அது நடந்துவிடும். இந்த தன்மை மற்ற ஒருவருக்கு இருப்பதாக கருதினால் அது வந்துட்டு ஷிர்காக, இணை வைப்பாக மாறிவிடும். உதாரணம் வந்துட்டு அதுக்கு லைனா ஒரு 5 உதாரணம் சொல்றாங்க. ஒண்ணு, இஸ்பாத்து தஸ்ரீஃபுல் இராதத்து, அதான் இப்ப சொன்னது, இந்த குன் ஃபயக்கூன் என்ற இதை போன்ற தன்மைகளை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்துவது, இது ஒரு இணை வைப்பு. 2வது சொல்றாங்க இஸ்பாத்துல் இல்மு தாத், இந்த சுயமான இல்மு தாத் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அதாவது எந்த விதமான ஐம்புலன்கள் மற்றும் அறிவு சார்ந்த சிந்தனை அல்லது கனவின் மூலம் அல்லது இல்ஹாம் போன்ற உதிப்புகளின் மூலமாக பெறப்படாம தாத்திலேயே சுயமாகவே இருக்கின்ற அந்த இல்மு தாத் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. இதை யாருக்காச்சும் இருக்கு என்று சொன்னால் அதுவும் ஷிர்காகிவிடும். இப்ப அல்லாஹ்வினுடைய இல்மு என்பது எப்படி இருக்கும்னு பார்த்தா, அல்லாஹ்வினுடைய இல்மு, அல்லாஹ் வந்துட்டு எல்லாவற்றையும் அறிந்தவனா இருப்பான். ஒண்ணு, அவனுடைய அந்த இல்மு என்பது ரொம்ப உறுதியானதாக இருக்கும். 2, 3வதா சொல்றாங்க எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனா இருப்பான். 4வதா எதன் மூலமாகவும் பெறப்பட்டது அல்ல, அல்லாஹ்வினுடைய இல்மு எதன் மூலியமாக பெறப்பட்டது இல்லை, அது இல்மு தாத், அவனுக்குன்னே தன்னிலே இருக்கின்ற அந்த இல்மாகும். இதுவே மக்களுடைய இல்மு எப்படி இருக்கும்னு பார்த்தா, அவங்க படிப்பதின் மூலியமாக பெறுவாங்க, சிந்தனைகள் செய்து சிந்திப்பதின் மூலியமாக பெறுவாங்க, ஐம்புலன்களால் பெறுவாங்க, பிறரிடமிருந்து கேட்பதின் மூலியமாக, பிறரிடமிருந்து தெரிந்து கொள்வதின் மூலியமாக மனிதர்களுடைய இல்மு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுடைய இல்முக்கு அல்லாஹ்வினுடைய இல்மு தாத்தை போன்று ஒரு ஒப்பிட்டால், இல்மு தாத் என்பதாக கூறினால் அது ஷிர்காகிவிடும். அடுத்த உதாரணம் சொல்றாங்க, இஸ்பாத்து ஷிஃபா இல் மரீல், நோயாளிகளுக்கு ஷிஃபா கொடுப்பது, வல் ஈஜாது சிஹத்தில் கைரிஹி, அதே மாதிரி உடல் என்ன நோயாளிகளுக்கு, நோய் ஏற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் அளிப்பது, இன்னும் குணமாக்குவது, இந்த குணத்தையும் ஆரோக்கியம் கொடுப்பதையும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுக்கு இருக்கின்றது. மற்றவர்கள் டாக்டர் போன்றவங்க எல்லாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு நோயை குணமாக்கிடுவாங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி உறுதி கொண்டா அது வந்துட்டு அதுவும் ஷிர்க் என்ற அடிப்படையில் சென்றுவிடும். அப்புறம் 4வதா ஒரு உதாரணம் சொல்றாங்க, லானு அலா ஷக்ஸ், மற்ற மனிதர்களின் மீது சபிப்பது. இந்த சபிக்கின்ற விஷயத்திலே ஒருத்தர் சபிச்சா அது நடந்துரும், அவருடைய அந்த சாபம் என்பது அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக்கிடும், இன்னும் தெய்வீக கோபத்தை ஏற்படுத்திவிடும் என்பதாக உறுதி கொண்டால் அதுவும் ஷிர்க் என்ற அடிப்படையில் வந்துவிடும். இந்த சாபம், கோபம், அதனால் அவர் ஏழையாகவோ அல்லது நோயாளியாகவோ அல்லது மூதேவியாகவோ ஆகிவிடுவார் என்று நம்பினால் அது ஷிர்க் ஆகிவிடும். அதே போன்று அடுத்த ஒரு உதாரணம் சொல்றாங்க, இஸ்பாத்து ரஹ்ம், அதே மாதிரி ஒரு மனிதர் நாடுவதினால், ஒரு மனிதர் அவருடைய உதவினால் ரஹ்மத் என்பது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகின்ற ரஹ்மத், அதே போன்று ரஹ்மத் இவருக்கு உண்டாகிவிடும், அந்த மனிதரினால் உண்டாகிவிடும் என்று கருதுவது. உதாரணமாக ரஹ்மத் என்ற தன்மை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது, அல்லாஹ் மட்டும்தான் எல்லா நபர்களுக்கும் ரஹ்மத் செய்யக்கூடியவன். இப்படி மற்ற மனிதர்களில் யாரோ ஒருவர் மற்றவர்களுக்கு ரஹ்மத் செய்வார், அதாவது அவரின் மூலியமாக இவருக்கு இரக்கம் இவர் இரக்கம் காட்டுவதன் மூலியமாக அவருக்கு ஆரோக்கியம் வந்துவிடும், அவருடைய ஏழ்மை தன்மை நீங்கி அவர் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவார் அல்லது சீதேவியாகி விடுவார் என்று மற்ற ஒருவரின் மீது நம்பிக்கை செலுத்துவது அதுவும் ஷிர்காகிவிடும். இதெல்லாம் ஷிர்க்குக்கான இந்த உதாரணமா சொல்றாங்க. சரி, இப்ப இந்த முஷ்ரிக்கீன்கள் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த முஷ்ரிக்கீன்கள்
மற்ற படைப்பினங்கள் ஜவாஹிர்கள் மற்ற படைப்பினங்களுக்கு விஷயத்திலே அல்லாஹுக்கு இணை வைக்கவில்லை. மற்ற படைப்பினங்களை படைக்கின்ற விஷயத்திலே அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சாங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, ஆனா அவங்க அந்த விஷயத்துல இணை வைக்கல. மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க சருகிட்டாங்க. பெரும் விஷயங்களை நிர்வகிக்கின்ற விஷயத்திலேயும் அல்லாஹுக்கு அவங்க இணை வைக்கல. பெரும் பெரும் விஷயம் சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, வானத்திலிருந்து மழை பெய்யுறது, வானம் பூமி, இந்த சூரியன் சந்திரன், இது எல்லாத்திலையும் அவங்க இணை வைக்காம மற்ற விஷயங்களில அவங்க இணை வைப்ப செலுத்திட்டாங்க. இன்னும் அல்லாஹ் ஒன்றை முடிவு செய்தால் அவனை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவங்க உறுதி கொண்டிருந்தாங்க. இப்படி எல்லாம் இருந்தும் அவங்க இணை வைப்புல எப்படி சென்றாங்கன்னு பார்த்தோம்னா, இன்னமா கானா இஷ்ராகுஹும், அவங்களுடைய இணை வைப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஒப்பிட்டு கொண்டதின் காரணமாகத்தான் அவங்க இணை வைப்புல சென்றாங்க. எப்படி ஒப்பிட்டாங்க? இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சில அடியார்களுடன் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தான சிலவற்றை ஒப்பிட்டு கொண்டது. அதுக்கு உதாரணம் இப்ப சொன்னாங்க. ஒரு அரசர், ஒரு பெரிய அரசர் அவருக்கு நெருக்கமான அவருக்கு கீழே வேலை செய்யற மற்ற நபர்களை பல இடங்களுக்கு, அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பல இடங்களுக்கு அனுப்பி அங்க அவங்கள நிர்வகிக்க செய்யறது. அந்த இடத்துல இவரு தான் ஆட்சி செய்வாரு. இருந்தாலும் இவரால போய் பார்க்க முடியாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த மக்கள் அங்க அந்த ஆட்சிக்கு செய்யறதுக்கு நான் அனுப்புனேன். அவங்களுடைய அந்த எண்ணத்துல அங்க சட்டம் இயற்றிக்கலாம். உதாரணமா அவங்களுக்கு அவங்கள முக்தாரீன்களா ஆக்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இஃப்தியார் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் தஸ்ரீஃப் கொடுத்திருப்பாங்க. அதாவது அதிகாரங்களே கொடுத்திருப்பாங்க. என்னென்ன விஷயத்துலன்னா, ஃபி உமூரில் ஜுஸிய்யா, சில சிறிய சிறிய விஷயங்களுக்கு அவங்களே அதிகாரம் செய்து கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. இதை போன்று எந்த நேரத்துலனா தெளிவான ஒரு சட்டம் அந்த அரசரிடம் இருந்து வரவில்லை என்று சொன்னால், அப்ப இவங்களுடைய அவங்களுடைய இஃப்தியாருக்கு ஏற்ப செய்து கொள்ளலாம் என்பதாக கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, லா யகூபு பிஷபி ரஇயத்தின், மக்களோட தொடர்புடைய எல்லா விஷயத்திலேயும் அந்த அரசரே இருக்க முடியாது. அந்த சிறிய சிறிய விஷயங்கள்ல, சிறிய சிறிய காரியங்கள்ல அந்த அரசரே இருக்க முடியாதனால அவர்களுக்கு கீழே ஒரு சில பிரதிநிதிகளை அவர் ஆக்கியிருப்பார். அவருக்கு உதாரணமா பார்த்தா இராணுவம், அவருடைய பிரதிநிதிகள் போன்றவர்களே அந்த சின்ன சின்ன விஷயங்களை நிர்வகிக்கிறதுக்கு ஆக்கியிருப்பார். அந்த பிரதிநிதிகளுக்கு அவங்க அந்த பிரதிநிதிகளை அந்த அரசருக்கு ஒப்பிடுற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. இவருடைய கோபத்துக்கு ஆளானா அரசருடைய கோபத்துக்கு ஆளாகிரும். இவருடைய ரிலாக்கு ஆளாயிட்டோம்னா மற்றவங்க எல்லாத்தினுடைய ரிலாவும் கிடைச்சிரும் என்பதா அவங்க நாடி அவங்கள அந்த அரசரோட இணை வைக்கிறதை போன்று அவங்க அல்லாஹ்வோட இணை வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, ஃபயரூன தஸுல்ஃப இலா உலாயிகல் இபாத் முக்கர்ரபூன வாஜிபன், இப்படிப்பட்ட இந்த மற்ற அடியார்கள் இருக்கிறாங்கல்ல, எப்படி இந்த பிரதிநிதிகளாக அனுப்பப்பட்ட இவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது வாஜிப் என்பதாக, இவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது வாஜிப் என்பதாக அவங்க கட்டாயமா நினைச்சுக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த முஷ்ரிக்கீன்கள் இந்த விதத்துலதான் செருக்கு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனுடைய விளைவுகள் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, இது யஜூசூன் அவர்களுக்கு ஆகுமாக்கிருச்சு. என்னது? யஸ்ஜுதுலஹும், அவர்களுக்கு சஜிதா செய்யறத ஆகுமாக்கிருச்சு. அதனால அவங்க சஜிதா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. வயதுபஹுலஹும், அவர்களுக்கு குர்பானிகள் தபஹ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வயஹ்லுஃபு பிஹிம், அவர்களுடைய பெயர்களை கொண்டு சத்தியம் செய்வது, இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டாங்க. இன்னும் அவர்களுக்கு குன் ஃபயகூன் என்ற அந்த ஆற்றல் இருப்பதா கற்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு என்ன ஆச்சுன்னா, அதை தொடர்ந்து சும்மா நஹ்து சுவரன், அதற்கு அவங்களுக்கு உருவம் செதுக்கி அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிங்கிற ஆமா ஆமா.